பொதுமக்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகளில் முக்கியமானது அஜீரண கோளாறு. பொதுவாக மக்கள் பாத்தீங்கன்னா தினமும் உணவுகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. சில பேர் காலை உணவுகள் தவிர்ப்பார்கள், சில நேரம் சேர்த்து வைத்து மதியம் உணவோடு சேர்த்து சாப்பிடுவார்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உணவை மிச்சம் வைத்து அதை ஃப்ரிட்ஜ் போன்ற குளிர்சாதன பெட்டிகளில் வைத்து உணவை உட்கொள்வார்கள். இவர்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனை என்று பாத்தீங்கன்னா சாப்பிட்ட ஃபுட் டைஜஸ்ட் ஆகல. காலையில சாப்பிட்டா எனக்கு மத்தியானம் சாப்பிடுற அந்த டைமுக்குள்ள டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. அவங்களோட பிரச்சனைகள் வயிறு எனக்கு புளோட்டடா இருக்கு, உப்பசமா இருக்கிறது, வயிறு ஒரு திம்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏப்பம் போன்று எனக்கு வருகிறது, காற்று மேல் நோக்கி வருகிறது, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா தொண்டையெல்லாம் எனக்கு எரியுது, நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. இது ஆர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமோ என்றுதான் அவர்களோட கவலை. அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஜீரண மண்டல உறுப்புகளை நம்ம இதற்கு சரியாக போகணும். நம்மளோட ஜீரண மண்டல உறுப்பு பாத்தீங்கன்னா நம்மளோட இரைப்பை, கல்லீரல் மற்றும் பித்தப்பை, கால்பிளாடர் மற்றும் கணையம் அன்று சிறுகுடல் தான் ஜீரண மண்டலத்துக்கு முக்கியமான 5 உறுப்புகள். இந்த 5 உறுப்புகள் தான் நாம் எடுக்கும் எந்த உணவாகட்டும், அதாவது புரதச்சத்தா இருக்கட்டும், கார்போஹைட்ரேட் சத்தா இருக்கட்டும், கொழுப்பு சார்ந்த சத்துக்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த 5 உறுப்புகளும் முக்கியமான பொருட்கள் நியூட்ரிஷனல் பொருட்கள் மொத்தமும் நம் உடலுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளும். அப்படி முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றுதான் பித்தப்பை. இந்த பித்தப்பையில் சில நேரங்களில் அதுல இன்ஃபெக்ஷன் வரும். எதனால அதுல இன்ஃபெக்ஷன் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல எங்க இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் பிளட்ல பரவி அது பித்தப்பையை பாதிக்கும். பித்தப்பை பாதிப்பு ஏற்படுவர்களுக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருப்பார்கள் என்பது அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகள், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய பேர் எடுப்பாங்க. கொழுப்பு நிறைந்த உணவுகள், சமைத்த உணவை காலம் கடந்து வைத்து உண்ணுதல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எண்ணெய் யூஸ் பண்ணி இருப்பாங்க. சில நேரத்தில் வடை செய்வதற்கும் மத்த போன்ற பூரி செய்வதற்கு எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தும் பொழுதுதான் கெட்ட கொழுப்பு நம் உடலில் சேரும் பொழுது அதிகமான கொழுப்பு ஈரலில் போய் தங்கிவிடும். அதே நேரத்தில் பித்தப்பையில் அதிக கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கும் பொழுது பித்தப்பை தன்னுடைய வேலையை குறைத்துக் கொள்ளும். குறைத்துக் கொள்ளும் பொழுது அதனுடைய டைஜஷன் ப்ராசஸ் எல்லாமே குறைந்துவிடும். குறைவதனால் அதில் மணல் திட்டு போன்று முதலில் அந்த பித்தப்பையில் ஏற்படும். இந்த மணல் திட்டு ஏற்படும் பொழுது அதனுடைய வேலை வெகுவாக குறைந்து விட்டு நீங்கள் எடுக்கும் எந்த உணவுக்கும் அது சரியான டைஜஷன் சப்போர்ட் பண்ணாது. இறுதியில் பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் வரும். சில நேரங்களில் ஒரு சின்ன ஸ்டோனா ஃபார்ம் ஆகும், அதுவே மல்டிபிள் ஸ்டோனா ஃபார்ம் ஆகும். ஸோ அதனுடைய ஸ்டோனோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகளும் அதிகரிக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஆரம்ப கட்டத்தில் சின்ன ஸ்டோன் இருக்கும், ஒரு 3 mm ஸ்டோன். ஏன்னா எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, சார் ஸ்டோன் வந்தாவே நாங்க கால்பிளாடர் ரிமூவ் பண்ணோமா, அப்புறம் என்னோட டைஜஷன் போயிடுமே அப்படின்னு. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எல்லா ஸ்டோனும் ஆப்ரேட் பண்றது இல்லை. ஸோ எர்லியர் சிம்டம்ஸ் 3 mm ஸ்டோன் இருந்தால் நிச்சயமாக அது மருந்துகள் கொடுத்து அதை குணப்படுத்தலாம். ஆனால் அது நிரந்தரமாக குணப்படுத்த முடியாது. உங்களோட உணவு முறைகளும் நீங்கள் எடுக்கும் கொழுப்போட தன்மைகளையும் குறைத்து கொள்ள வேண்டும். அப்படி குறைத்து கொண்டால் இது போன்ற ஸ்டோன்கள் கால்பிளாடர்ல ஃபார்ம் ஆகுறதை நீங்கள் வெகுவாக குறைத்து விடலாம். ஸோ இரவில் அதிகம் கொழுப்பு நிறைந்த உணவுகளும் துரித உணவுகளும் நிறைய ஃபேட்டி ஃபுட்டு, மசாலா ஃபுட்டு இரவில் அதிகம் உட்கொள்ளாதவாறு நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். துரித உணவு வகைகளும் ஜங்க் ஃபுட்ஸ் போன்று நீங்க கண்டினியூஸா எடுத்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஈரல் பாதிக்கும் ஏற்படும். அதே நேரத்தில் அதிலோடு ஒட்டி இருக்கும் இந்த பித்தப்பையும் பாதிப்புக்கு உள்ளாகி நிச்சயமாக கல் உங்களுக்கு உற்பத்தியாகி அதனால்தான் உங்களுக்கு ஜீரண மண்டல பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் எடுக்கும் உணவு சரியான அளவில் ஜீரணமாகாமல் உங்களுக்கு நான் முதலில் கூறியது போல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் ப்ராப்ளம், பிளஸ் ஏப்பம் போன்ற இந்த புளிச்சேப்பம் சொல்வார்கள், இது போன்ற பிரச்சனைகளை உங்களை வெகுவாக பாதிக்கும்.